வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி படித்து முடித்து வேலை தேடிட்டுருக்க எந்த கேண்டிடேட்டை உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்க்கான வேகன்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க மல்டி யூனிட்ஸ் மல்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணுற கம்பெனி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்குது. இந்த கம்பெனி 1 இயர் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2020 2024 வரைக்கும் பாஸ் அவுட் ஆகி வெளியே வந்த கேண்டிடேட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். இது 1 இயர் ப்ரோக்ராம். 3 கேட்டகரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கேட்டகரியில் ஃபஸ்ட் கேட்டகரி பார்த்தலாம். இது கிராஜுவேட் படித்தவங்களுக்கானது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 28 ஓப்பனிங் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 25 ஓப்பனிங் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 ஓப்பனிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 3 ஓப்பனிங் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 2 ஓப்பனிங் இருக்குது. மொத்தம் 63 வேகன்சி கிராஜுவேட் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்காங்க. இது 1 இயர், ஸ்டைபண்ட் 17,500 சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி 2க்கு போயிடலாம். இது டிப்ளமோ டெக்னீஷியனுக்கானது. 2 கேட்டகரி தான் இருக்குது. இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிப்ளமோ பண்ணவங்களுக்கு 5, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ பண்ணவங்களுக்கு 5, மொத்தம் 10 வேகன்சி இருக்குது. இதுவும் 1 இயர் தான், ஸ்டைபண்ட் 12,500 சொல்லியிருக்காங்க. அடுத்து பிகாம் படித்தவங்களுக்கு 10 ஓப்பனிங் இருக்குது. இதோட ஸ்டைபண்ட் 12,500. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா, சதர்ன் ரீஜனில் இருக்கவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும், இன்ஸ்டியூஷன் இல்லை ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். 25 வயசு ஆர் 25 வயசு கீழே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 இயர்ஸும், டிசபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு 10 வருஷமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு கிராஜுவேஷன் டிப்ளமோ ஜென்ரலாக ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 60 ஆர் அபவ் 60% மார்க் எடுத்துருக்கணும். அதே கிராஜுவேஷன் ஜென்ரலில் எஸ்சி எஸ்டி இருந்தால் 50 ஆர் அபவ் 50 மார்க் எடுத்துருக்கணும். பிகாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 50 ஆர் அபவ் 50 மார்க் எடுத்துருக்கணும். நேட்ஸ் மூலமாக ஏற்கனவே ஏதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவங்க இதுக்கு அட்டன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்ஸ் வெப்சைட் போயிடுங்க. அதில் போய் உங்கள் கேண்டிடேச்சரை என்ரோல் பண்ணிக்கோங்க. அதோட நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இது வாக்கின் இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால இங்கேருந்து வாக்கின் இன்டர்வியூ போகும்போதே கீழே கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதாவது நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலோ கன்சால்டேஷன் மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராஜுவேஷன், டிப்ளமோ, டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கையில் எடுத்துக்கோங்க. சிஜிபிஏ கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் இப்போ அதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அவங்களுக்கான ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ வாக்கின் இன்டர்வியூ போகும்போது ஒரு அப்ளிகேஷன் முன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணணும். அதில் தான் இந்த நேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. நான் கொடுக்குற வெப்சைட்டில் போய் மற்ற டீட்டெயில்ஸும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு வாக்கின் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது. பிஇ பிடெக் இசிஇ, அதே மாதிரி பிஇ பிடெக் BE BTech CSE இதில் படித்தவங்க டேட் வந்து 20
1/2025 அதாவது ஜனவரி 20th 9:30 AM நந்தம்பாக்கம் அட்ரஸ்க்கு நீங்கள் போயிடுங்க. அங்கே தான் வாக்கின் இன்டர்வியூ. ஸோ அடுத்தது பிஇ பிடெக் மெக்கானிக்கல் படித்தவங்களும் பிஇ பிடெக் சிவில் படித்தவங்க இவங்க வந்துட்டு 21st January 2025 9:30 AM அதே அட்ரஸ்க்கு ரீச் ஆகிடுங்க வாக்கின் இன்டர்வியூக்கு. டிப்ளமோவும் பிகாமும் படித்தவங்க 22nd January 2025 9:30 AM ரீச் ஆகிடுங்க. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அதர் இன்ஃபர்மேஷனும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். தேங்க்யூ கைஸ்.